உருகுதே என் ஆசை பெருகுதே ஏதேதோ நினைவு தோணுதே எங்கேயோ இதயம் போகுதே பனிக்காற்றிலே உன்னேனே உருகுதே என் ஆசை பெருகுதே ஏதேதோ நினைவு தோணுதே எங்கேயோ இதயம் போகுதே பனிக்காற்றிலே. സുന്ദരി നീയും സുന്ദരൻ ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. കയ്യിൽ കയ്യും വച്ച് കണ്ണിൽ കണ്ണും വച്ച് നെഞ്ചിൻ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം. സുന്ദരൻ നീയും സുന്ദരൻ ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. யோ எதுக்கு கூட்டிட்டு வந்து இப்ப என்னத்த பண்ணிட்டு இருக்க? சும்மா Dress மாத்தி மாத்தி போட்டு இப்படி கேவலமா ஆட சொல்ற? ஆடல் கலை உனக்கு கேவலமா? நீ யார் கூட ஆடிக்கிட்டு இருக்க தெரியுமா? கமலஹாசனோட ஆடிக்கிட்டு இருக்க. ஏன் சிரிக்கிறேன்? தோ பாரு, நீ உன கமல்ஹாசன் சொன்னா நீ கமல்ஹாசன் ஆயிடுவியா? ஸ்டாப் இட். ஒரு கதை சொல்றேன் கேளு. சின்ன வயசுல இருந்து கமல்னா எனக்கு உயிர். கமல் சார் படங்களை மட்டும்தான் பார்ப்பேன். அவர் பேசுறது புரியலன்னா கூட அவர் பேட்டியை மட்டும் தான் கேட்பேன். ஒரு காலகட்டத்தில் நானே கமலஹாசனா மாறிட்டேன். கல்லூரி படிப்பு முடிஞ்சது. வீட்டில் கொஞ்சம் காசை களவாண்டுக்கிட்டு நட்ட நடுராத்திரியில் நாட்டரசங்கோட்டையிலேருந்து பசை பிடிச்சி சினிமாவோட கோட்டையான கோடம்பாக்கத்தில் வந்து குதிச்சேன். ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னால் போய் நின்னேன். அந்த உருண்டையே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹே கமல் அப்படி ஒரு குரல். அப்படி திரும்பி பார்த்தா இயக்குனருமையும் பாரதி ராஜா. சார் நான் வணங்க முடியும் சார், கமல் இல்லை, நான் ஒரு கிராமத்து பையன் சார்னு சொன்னேன். ப்ரொஃபைலில் உன்னை பார்த்தா கமல் மாதிரியே இருக்காய. தேங்க்ஸ் சார்னு. மனுஷன் என்ன நினைச்சாரோ தெரியல, கார் எடுத்துட்டு போயிட்டேன். டக்குன்னு பார்த்தா கார் ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கு. ஓடி போய் என்ன சார்னு கேட்டேன். இல்லையா ஸ்ரீதேவியோட கால்ச்சி டென்ட் இருக்கு, என்னுடைய அடுத்த படத்தோட ஹீரோ நீதாயான்னார். ஷாக்கா இருக்கா? ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு, சாங்கு, சிங்கிள் காஸ்டியூம்ல ஏன் ஸ்ரீதேவி பட்டாம்பூச்சி மாதிரி அப்படி பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. நான் சிங்கம் மாதிரி சிலுத்து முன்னால போயிட்டு இருக்கிறேன். இடது கையை பிடிச்சி முன்னால நிறுத்தி முகத்தோட முகம் மோதலாம்னு பார்த்தா பின்னால ஒருத்தன் காலர் பிடிச்சிட்டான். யாராவது நீ எமோஷனல் திரும்பி பார்த்தா பட்டு கடப்பான் பல்லு கருவன் காப்டன். முகத்திலேயே 300 குத்த ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வச்சு தேவையில்லாம இந்த போலீஸ் வேலையில் கொண்டு வந்து தள்ளி விட்டான். எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. இந்த இந்திய திரையுலகம் இன்னொரு உலக நாயகனை இழந்துருச்சு. அப்படி சொல்லக்கூடாது, ஒரு பிரபஞ்ச நாயகனை இழந்துருச்சு. அவ்வளவுதான். ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். ஸ்ரீதேவியோட டூயட் தான் பாட முடியல. ஒரு ஸ்ரீதேவி மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எங்க அப்பன் வெடியை வச்சு மூதேவி மாதிரி ஒரு பொம்பளையை முன்னால நிறுத்தி கற்றா தாலியை கொற்றா மேலத்தோடு கொட்டி விட்டான். போற போக்கில் 3 பிள்ளைகளை பெற்று விட்டேன். ஏதோ லீவுக்காக லண்டனுக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருக்கான். அந்த இன்பிட்வீன் கேப்ல என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப வருஷமா என் அடிமனசுல தூங்கிக்கிட்டு இருந்த கமலஹாசனை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து தலாட்டு பாடி மேல கொண்டு வந்து உன்னை ஸ்ரீதேவியை நடிச்சு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உன் கதையை கேட்டா கமல்ஹாசனே கண்ணீர் விட்டு கதறிடுவாரியா? விடியா குடியா, நீ எவ்வளவு Dress வேணாலும் குடியா. உன் பொண்டாட்டி வர வரைக்கும் ஆடு ஆடுன்னு ஆடிடுறேன். நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி, ஆவோஜி ஆவ் அனார்கலி, அச்சா அச்சா பச்சை கிளி, அம்மாடி ஆத்தாடி ஒன்னாலதான். நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. என்னாச்சு? வாட் ஹேப்பன்? டெட் பாடி. இது மார்ச்சுவரியா? ஒரு மார்ச்சுவரியா ஹனிமூன் காட்டேஜ் சொல்லி உள்ள அடைக்கி விட்டுருக்கானுங்களா? விட மாட்டேன். இந்த ஹோட்டலோட ஓனர்ல இருந்து மேனேஜர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி நெட்டியை முடிச்சு ஜெயில தள்ளுறேன். எங்க அவனுக்கு விடவே மாட்டேன். ஏய், இங்கேயும் வந்துட்டீங்களா? நீங்க எங்க வந்து கேட்டாலும் உங்களுக்கு பரவல் கிடையாது. கிளம்புங்கடா. உள்ள போங்க சார். ஏய், நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? முடி வணங்கோ முடி.
சார் அதான் சொல்கிறேன்ல உள்ளே போங்க சார். ஏய் நான் மிரட்டுறியே? ஒப்பைங்களை கூட்டிட்டு வந்து கேட்டாலும் உங்களுக்கு பரவல் கிடையாது. கிளம்புங்கடா. யாருக்கு வேணும் அவன் பரோல்? இனிமேல் நாங்கள் கொடுத்தாதான் உனக்கே பரோல். யாரை பார்த்தா என்ன கட்டு? உள்ளே போ. யோ என்னையா நீ ஒருத்தன் சொல்லிட்டு கூட 4 பேரை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க? உன் வாய்க்குள்ள வைக்க போற போட்டு கொளுத்து. ஏடா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டோட சுப்பீரியர் ஆபீசர் மேல கை வச்சிட்டீங்களே, விட மாட்டேன்டா. உங்களை நான் என்ன பண்ண தலைவா, போறேன்? ஒரு நிமிஷம். புலிவால புடிச்சிட்டீங்கடா. தலைவா ஒரு நிமிஷம். யோ சூப்பர்யா. இந்த வீடியோல அப்படியே கமல் மாதிரியே இருக்கயா? ஏய் மாய்முடு டொரி பாஸ். என்ன வீடியோவை காமிச்சு பூச்சி காட்டுறீங்களா? ஹேய் என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னை காப்பாத்திக்கணும் எது வேணாலும் செய்வேன். நல்லா கேட்டுங்க. இவனை நான் மர்டர் பண்ணிட்டு நீங்க 4 பேரும் சேர்ந்து ரேப் அண்ட் மர்டர் பண்ணீங்கன்னு உங்க மேல என்கவுண்டர் ஆர்டர் கொடுக்கறேன்டா. யோ கமல் குறுக்க வரக்கூடாது. என்னடா பிப்ளி பசங்களா? ஒரு போலீஸ்கார சிக்கல்ல சிக்கிட்டான்னா அதுல இருந்து தன்னை மீட்டுக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான். ஹோம் மினிஸ்டருக்கு போடவா, சிஎம்க்கு போடவா, பிஎம்க்கு போடவா, பிரசிடென்ட்டுக்கு போடட்டுமாடா? அங்கெல்லாம் வேணா உங்கள் பொண்டாடிக்கு போடுங்க, நாங்கள் அவங்க கிட்டே பேசுவோம். அவ்வளவு பெரிய இடத்துக்கு போறீங்க. அவன் தான் சொல்கிறான்ல, போடு உன் பொண்டாட்டி இந்த வீடியோ பார்க்கட்டும். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல. நான் என்னப்பா பண்ணணும்? சார் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. இன்னும் 6 நாளைக்கு தாத்தாவோட பாடி இங்கே தான் இருக்கும். அதை நீங்கள் தான் கெடாமல் பார்த்துக்கணும். மாஸ்டருக்கு 1 நாள் தான் பரோல் கேட்டோம், இப்போ 6 நாள் வேணும். 22ஆம் தேதி மாஸ்டர் கபாலி படம் பார்த்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிடுவார். 6 நாளைக்கு அப்புறம் தாத்தாவோட பாடியை பாண்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க தான் ஒப்படைக்கணும். ஓகே? ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு ஜெயலலிதா பேசுங்க. கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல கமலாரன் நிற்கிற மாதிரி இருந்துக்கிட்டு நீ கமலஹாசனா? ஏன் உட்காந்தே பேசலாமே. நின்று பேசினா தான் ஒரு ஸ்மார்ட்னஸ் கிடைக்கும் தம்பி. ஓ நான் டிஐஜி வணங்காமடி பேசுறேன். சொல்லுங்கய்யா, நான் ஜெயில் சூப்பர்டென்ட் பேசுறேன். ஜெயில் எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கையா? எல்லாம் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கா? ஆமாங்கய்யா. அப்புறம் அந்த கைதி பேர் செல்வா. நம்பரை நோட் பண்ணிக்க 483. அவர் தாத்தா ஒருத்தர் கிராமத்தில் வாயப்பழந்துட்டு கிடக்குறாரு. மூச்சு முடங்குறதுக்குள்ள பேரனை பார்த்துட்டு தான் சாவேன்னு முடிவோடு இருக்காராம். இப்போ செல்வா அந்த பரோல இருக்கிறதுக்காக அங்கே ஒரு தம்பி வருவார். அங்கே போக போகிற தம்பியோட பேர் என்ன? ஐயா எஜமாங்கியா. நல்லா குறிச்சுங்க ஐயா. எஜமான ஒரு பையன் அங்கே வருவான். அவனை கூட்டிகிட்டு போய் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ப்ரொபேஷன் ஆஃபீஸர்கிட்ட அழைச்சிட்டு போய் நான் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி 6 நாள் பரோலுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓகே? சரிங்கய்யா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 7 நாளைக்கு ஜெயிலு பக்கம் நான் எட்டியே பார்க்க மாட்டேன். ஏன் என்னாச்சுங்கய்யா? என்னாச்சு? ஒரு டெரரிஸ்ட் கும்பல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருச்சுன்னு சொல்லி உளவுத்துறை மினிஸ்டர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மினிஸ்டர் என்ன பர்சனலாக கூப்பிட்டு அந்த பொறுப்பை தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ நான் அன்றையர் கலந்து போய் கிடக்குறேன். அன்றைக்கு அவர் ஆஃபீஸராக இருக்கேன். ஓகே? ஓகேங்கய்யா. ஏ ராசா, காக்கி சட்டை கமல் மாதிரி என்ன ஒரு கெத்து. நீ கொஞ்சம் பொத்து. சார் எவ்வளோ பேசி கூப்பிட்டு வந்தீங்க? 10,000 ரூபாய் சார். ஒரு எமோஷனல் ஏட்டாயிரம் அதிகம் பேசிட்டேன். 20,000 ரூபாய் கொடுத்து அனுப்பி விடுங்க. 20,000 ரூபாய் வாங்கிட்டு அமைதியாக போயிடணும். வெளியே போய் மூச்சு விட்ட அப்புறம் சார் என்கவுண்டரில் போட்டுருவாரு. சாரி போட்டுட்டாலும் டீக்ரேட் பண்ணப்படாது தம்பி. காசு என்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்கு. நானே ஹோட்டல் கிளியரன்ஸுக்கு கிரெடிட் கார்டை வச்சு தான் கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் கவலைப்படுறீங்க? இப்பெல்லாம் எவன் கேஷ் கொடுக்குறான்? தேய்க்கிறவன்லாம் இதுல தான் தேய்க்கிறான். நீங்களும் இதுலயே தேங்க.